தோழர்களே வணக்கம். தேர்தல் தூரம் தமிழ்நாட்டில் முடிஞ்சு அடுத்து நாளைக்கு மே 4, 2026 நாளை வாக்கு எண்ணிக்கை. எல்லாரும் தமிழாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை எதிர்பார்க்காங்கன்னா யார் நேர்மையாளர் என்ற ஒரு முகத்தை அவங்க எதிர்பார்க்காங்க. யார் என்ற நேர்மையாளர் என்று சொல்வதை விட தமிழகத்தின் முதல்வராக யார் என்ற நேர்மையை தேர்ந்தெடுக்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு வெளிப்பாட்டை உணர்த்துகின்ற நாள் மே 4, 2026. இதுவரைக்கு 2 திராவிட ஜாம்பான்கள் தான் மாறி மாறி வந்துகிட்டு இருந்த சூழல் அரசியலில். ஒன்று ஒரு திராவிடம், இன்னொன்று இரு திராவிடம். இந்த 2 திராவிடத்திற்கும் போட்டியாக யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த 2 திராவிட ஜாம்பவான்களும் அவர்கள் மாறி மாறி திராவிட தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து வந்த ஒரு சூழல். அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த 2 திராவிட சக்திகளுக்கும் போட்டியாக ஒரு சக்தியாக உருவெடுத்தாங்க. அவங்களும் பல 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக தேர்தல் பூமியில் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சார வாக்குகளை வாங்கி கட்சியினுடைய அங்கீகாரத்தை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் யார் வாரா தமிழகத்தினுடைய பல கோடி ரசிகர்களை கவர்ந்து இழுத்து தன்பால் வைத்திருக்கக்கூடிய தலைவராக இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்தாங்க. அவர்கள் வந்தது மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி 2 திராவிட சக்திகளும் தீய சக்திகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணதும் விஜய் அவர்கள் தான். அந்த 2 திராவிட சக்திகளும் தீய சக்திகள் என்று சொன்னதினுடைய வெளிப்பாடால இன்றைக்கு தேர்தல் களமே மாறி போய் கிடக்கு. தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள் வேறு, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் வேறு. இதில் என்ன நடந்திருக்குங்கிறத நல்லா கவனிக்கணும். நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை. எல்லா சேனல்களும் குறிப்பிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சேனல் போட்டிருக்கான். ஒரு 7 சேனல் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், 2-3 சேனல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இந்தியாவினுடைய முதன்மை சேனலாக இருக்கக்கூடிய, முதன்மை பத்திரிகையாக இருக்கக்கூடிய இந்தியா டுடே, அந்த பத்திரிகை மட்டும் விஜய் அவர்கள் 90லிருந்து 120 இடங்கள் கைப்பற்றுவார் என்ற ஒரு ஆணித்தரமான கணிப்பை அந்த ஒரு பத்திரிகை கொடுத்துருக்கு. அதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோடான கோடி ரசிகர்களும் தொண்டர்களும் பெரிய ஆவலில் இருக்காங்க. அதே போன்று பொதுமக்களும் பெரிய ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. யார் தமிழகத்தினுடைய முதல்வர் என்ற அரியாசனத்தை பிடிப்பாங்க, அதில் ஒரு நேர்மையாளர் யார் வருவா அப்படிங்கிறதான் இன்றைக்கு உள்ள விவாதம். இதில் என்ன நினைக்கோம்னா, 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஐயா, அவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தா இந்த 2 திராவிட அரசுகளும் ஏன் ரூபா கொடுக்காங்க? பயத்தினுடைய வெளிப்பாடு வரும். நல்லா செஞ்சுருக்கோம், மக்களுக்கு தமிழ்நாட்டை தண்ணீரை வாங்கியிருக்கோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்கோம்னா 2 கட்சியும் நான் சேர்த்தான் பேசுகிறேன். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? வளர்ச்சி அடைஞ்சால் மக்களே ஓட்டு போட போகிறோம். அந்த நிலைப்பாட்டை தவறி 2 திராவிட அரசுகளும் அந்த தவறி மக்களை வேறு விதமான பணத்தின் மூலமாக, பரிசு பொருட்களின் மூலமாக அவர்கள் திசை திருப்பியதனுடைய வெளிப்பாடு விஜயனுடைய தாக்கம் அதிகமாக போயிருக்கிறது என்றுதான் இந்த கணிப்புகள் நாங்கள் சொல்கிறோம். காரணம், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள் உருவாயிட்டான். படித்த இளைஞர்கள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை, அவங்களுடைய தந்தை தாயை இந்த தடவை நீ தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு பதியணும், எங்கே ரூபா தந்தாலும் வேங்கி, நம்ம ரூபா தான், மக்களிடமிருந்து கொள்ளடிக்கப்பட்ட ரூபாயை நீங்கள் வாங்கி கொள்ளலாம், ஆனால் வாக்களிக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்குங்கிறது கிராமப்புறங்களிலிருந்து நம்முடைய செவிக்கு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை கிராமப்புறங்கள்லேயே நிலவுது. நகர்ப்புறங்களில் அதை விட அதிகம். அதனால் நாளையுடைய தேர்தல் களம்
ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல் களமாக இருக்கும். காலை 10 மணிக்கு கழகத்தில் நேர்மையாளர்கள் யார், நேர்மையான முதல்வர் யார், யார் விரும்புகிறார்கள் மக்கள் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம், அவருடைய தெளிவு நாளைக்கு 10 மணிக்கிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். தமிழகத்தினுடைய ஒரு நேர்மையான தலைவனை நாளைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இனிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு இனிய பதிவாக வைக்கும். அரசியல் படைக்காக சகோதரர்கள் சண்முகராஜா.